ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எம்பிடி கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹோப் ஆஃப் க்ளோரி மினிஸ்ட்ரீஸ், ஹோப் ஆஃப் க்ளோரி சர்ச்சை சார்ந்த பிரதான ஊழியக்காரராக பாஸ்டராக காணப்படுகிற அருமையான அண்ணன் பாஸ்டர் ஜெயக்குமார் ஐயா இன்னைக்கு நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. அவர்களை எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமாக பழக்கம். இன்னைக்கு நான் ஊழியத்தில் இருக்கிறதுக்கு அவங்களுடைய ஜபமும் ஆதரவும் உற்சாகமும் எனக்கு அதிகம். இன்னைக்கு அவர்கள் இங்கே எம்பிடிக்கு வந்திருக்கிறது ரொம்ப பெரிய சந்தோஷம். சில வார்த்தைகளை எம்பிடியை வாழ்த்தி எனக்காக அதிகமாய் பார்ப்பட்டு ஜெபிக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். சில வார்த்தைகளை அண்ணன் பகிர்ந்து கொள்வாங்க. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்பு சகோதரர் டேவிட் ஜெயக்குமார் அவர்கள் தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒரு விலையேறப்பெற்ற பாத்திரம். அநேக உடைக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட ஜனங்களுக்கு ஆறுதலாய் வார்த்தைகள் மட்டுமல்ல, அவர் பாடுகிற அநேக பாடல்கள், பாமாலை கீர்த்தனைகள், பழைய பாடல்களை மிகவும் நேர்த்தியாய் ஆவியானவர் ஒத்தாசையோடு ஜனங்கள் உணர்வடையும்படியாக ஆவியானவர் அவரை கொண்டு இந்த நாட்களிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். எம்பிடி மினிஸ்ட்ரி என்கிற ஒரு கனமான ஊழியத்தை தேவன் அவர் கைகளிலே கொடுத்து இன்றைக்கு அதன் மூலமாய் அநேக ஜனங்கள் கிறிஸ்துவை அறியவும் தேவனை இன்னும் மகிமைப்படுத்தவும் கடந்து வருகிறார்கள். இது உண்மையாகவே கர்த்தர் கொடுத்த பெரிய அழைப்பு, உக்கிரானம். அன்பு சகோதரர்களை பல ஆண்டுகளாக நான் அறிவேன். தேவனுக்காக வைராக்கியமாக இருக்கிற ஒரு பாத்திரம். அநேக பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் தாங்கி தேவனுக்காக வைராக்கியமாக நின்று கர்த்தருக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியத்தை படைத்த ஒரு தேவ மனிதனாய் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே அவர் நின்று கொண்டிருக்கிறார். இந்த ஊழியத்தை கர்த்தர் இன்னும் மென்மேலும் இந்த 2025ஆம் ஆண்டிலே ஆசீர்வதித்து நிச்சயமாய் பெருகச் செய்வார். வேதத்திலே ஒரு வசனம் நமக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. பிலதெல்பியா சபைக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அழகான ஒரு வார்த்தை வருகிறது. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என்னை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ நான் உனக்கு முன்பதாய் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். கர்த்தருடைய வார்த்தையை நம்பி தேவன்